டார்க் சைட் ஆஃப் இன்டர்நெட். இந்த எப்ஸ்டைன் ஃபைல் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. டார்க் வெப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த மாதிரியான டார்க்கான விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. டார்க் சேம் பட் டிஃப்ரெண்ட். இந்த டார்க் வெப்பை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் எல்லாரும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதனால பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை என்ன நடக்குதுன்னே தெரியாத மக்கள் வெளியே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நம்பர்ஸாக இருப்பாங்க. நம்பர்ஸ். ஆக்சுவலி இந்த எப்ஸ்டைன் ஃபைல் பற்றி எக்கச்சக்கமான பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்ட இந்த சுச்சுவேஷனில் இன்ஃபேக்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இட்ஸ் நாட் அபவுட் எப்ஸ்டைன் ஃபைல். இந்த டார்க் வெப்பை கம்பேர் பண்ணும்போது எப்ஸ்டைனு ஒரு பார்ட் ஆஃப் நம்பர் தான். இந்த டார்க் வெப்பில் என்ன நடக்குது, இதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நம்மளோட டேட்டாவை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வைரமுத்து, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். ஆரம்பிக்கலாமா? ஆல்ஃபபே அப்படிங்கிற ஒரு டார்க் வெப் பற்றி ஃபுல் அனிமேஷன் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஃபியூ இயர்ஸ், ஒரு வருஷம் முன்னாடி. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, இன்னும் அந்த வீடியோ கனெக்ட் ஆகும். யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன்? ரொம்ப வளவலன்னு இருக்கிறவங்கள ஆரம்ப காலகட்டத்தில் டீச்சராக இருந்த இவர் யூஎஸோட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாகவே மாறுறாரு. நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், எக்கச்சக்கமான டார்ச்சர்ஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாட் ஓன்லி கேர்ள்ஸ், சின்ன பசங்களையும் கொண்டு வர, மேலையும் கொண்டு வர்றாரு. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத அந்த விஷயத்துல தான் காட்டியிருக்கானுங்கல்ல. எக்கச்சக்கமான பெரிய புள்ளிங்களோட பேர் அடிபட்டாலும் சில போட்டோஸ் கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே தப்பா பேசுறாங்க. அவங்க கூட போட்டோல இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே அவங்க பண்ற எல்லா விஷயத்திலையும் கூட இருந்திருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பேசலாம். இந்த டார்க் வெப்பை 3 விஷயமா பிரிக்கலாம். 1 இல்லீகல் பிசினஸ், 2வது பாஸ்வேர்ட் தெப்ஸ், 3வது சைபர் டெரரிசம். இந்த இல்லீகல் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ல இருந்து வெப்பன்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இல்லீகலா சேல் பண்ணுவாங்க. இதுல விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் அனானிமஸா இருக்கிறாங்க இந்த டார்க் வெப்ல அப்படிங்கிறதுனால 2 பேருமே ட்ராக் பண்றது டஃபா இருக்கும். வெப்பன்ஸை தாண்டி என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா, தடை செய்யப்பட்ட பொருட்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், அது மட்டும் இல்லாம பேன் பண்ண கேட்ஜெட்ஸ், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த கன்ஸ் மாதிரியான வெப்பன்ஸ்லாம் மட்டும்தான் இந்த டார்க் வெப்ல விற்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இல்லீகலான சில வீடியோஸையும் நீங்க வாங்கி அதை பார்க்க முடியும். அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்கலாம், லீக்டு வீடியோஸாக இருக்கலாம், இதை தாண்டி ஒருத்தவங்களை துன்புறுத்தி அதை பார்க்குற வீடியோஸாக இருக்கலாம். ஒன்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் அதில் இல்லை, ஒருத்தவங்களை சும்மா துன்புறுத்துறது, அதை வாங்கி மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அடுத்தவங்களை துன்புறுத்த கஷ்டப்படுற அதே ஒருத்தன் அடுத்தவங்க துன்புறுத்துற வீடியோவை மட்டும் ரசித்து பார்க்குறான். அடுத்து பாஸ்வேர்ட்ஸ் தெஃப்ட். இந்த சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிற பாஸ்வேர்டு, இந்த கவர்மெண்ட் சைட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஐடிஸ், அந்த டேட்டா பேஸ், அந்த லீக்கான பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இந்த டார்க் வெப்ல லீக் ஆகிருக்கும். போத் ஃப்ரீ அண்ட் பெய்ட். காசு கொடுத்தும் வாங்கலாம், சம்டைம்ஸ் அது ஃப்ரீயாகவும் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் லீக்கான பாஸ்வேர்ட்ஸை சோஷியல் சர்வீஸ் மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறானுங்கல்ல. சைபர் டெரரிசம், இதில் யார் வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு ஜேர்னலிசம் படிச்சுட்டு உள்ள இருக்கலாம், இல்லை ரொம்ப நேர்மையானவங்க உள்ள இருக்கலாம். ஒரு அரசாங்கத்தில் ஒரு சின்ன தவறுகள் நடக்கலாம், அதை சுட்டி காட்டி சில கருத்துக்களை வெளியிடும் போது சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அந்த டார்க் வெப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே சைபர் டெரரிசம்குள்ள தான் வரும். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த டார்க் வெப் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட டேட்டா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் உருவாக்குன இந்த டார்க் வெப் நாளடைவில் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. இந்த டார்க் வெப்ல அரசாங்கம் சேம் பட் டிஃபரெண்ட். இதுலேருந்து நம்மளோட டேட்டாவை எப்படி பாதுகாத்துக்கிறது? இன்னைக்கு டார்க் வெப் அக்சஸ் பண்ணுறது ஒரு கியூரியாசிட்டிக்காக நிறைய பேர் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணி, ஆக்சுவலி ப்ரௌசர் வந்துட்டு ஒரு மேட்ரு கிடையாது. எல்லாரும் அதை தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலே நம்ம யூஸ் பண்ணலாம், அது மேட்ரு கிடையாது. அந்த சைட்டை நீங்கள் கெட் பண்ணுறது தான் மேட்ரு. ஏன்னா எக்கச்சக்கமான சைட்ஸ் வந்துட்டு பேக் லிங்க்ல இருக்கும், அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு டஃப்பான சேலஞ்சாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய சர்வீஸை வந்துட்டு அதில் கொடுக்குறானுங்க. உதாரணத்துக்கு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐடியா ஹேக் பண்ணணும், உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஐடியா ஹேக் பண்ணணும், அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேக் பண்ணணும், அவங்களோட பர்சனல் கேமராவை அக்சஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு லைவாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா சர்வீஸும் வச்சிருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய யாரும் சைபர் எக்ஸ்பர்ட் கிடையாது. 90% அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்கேம்ல எக்ஸ்பர்ட் தான். எக்ஸ்பர்ட் பிலீவ் மீ, சேம் பட் டிஃபரெண்ட். உங்களோட நீங்க என்னதான் காசு கொடுத்து ஒருத்தவங்களோட டேட்டாவை திருடணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் காசை வாங்கிப்பானுங்க. ஆனா அது உண்மையிலேயே அவங்களுக்கே அதை பண்ண தெரியாது. ஏமாத்தணும்னு நினைச்சு உள்ள வர ஒருத்தன் ஏமாந்து போறான். இந்த மாதிரியான சர்வீஸை நீங்க டார்க் வெப்ல போய் பார்க்கணும்னு நினைக்கிறது, இல்ல இல்லீகலான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறதே ஒரு இல்லீகல் தான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்குங்க. அது போக இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்ன, நீங்க ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணி கன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. அது உண்மையான கன்க்ளூஷன் இல்லை, அதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். புரியல? பிலீவ் மீ, இட்ஸ் அ டீப் மீனிங். யாரை வேணாலும் இருக்கலாம், மிகப்பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கலாம், த பவர்ஃபுல் பர்சன் யாரை வேணாலும் இருக்கலாம், அது இல்லாமல் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?